Hi everyone, welcome to Vegetrate. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ கவர்மெண்ட் போட்டிருக்க 144 தடை உத்தரவால் நம்ம லேடிஸ்க்கெல்லாம் திருப்பியும் ஒரு வேலை தான் வீட்டில். அதாவது இருக்கிற திங்ஸை வச்சு ஒரு 21 டேஸ் எப்படி சமாளிக்கிறது, அந்த மாதிரி ஒரு டிஷ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது ஆனியன் தொக்கு. இது பண்ணி வச்சிட்டிங்கன்னா இருக்கிற வெங்காயம் வீணாக போகாமையும் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு மார்னிங் எழுந்திருந்து டெய்லி சட்னி அரைக்கணுங்கிற இது இல்லை, இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் மெஷர்மெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல அடி கனமான கடாயை வெறும் எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் சூடு பண்ணிவிட்டு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா வெடிக்கணும். கேஸை இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. நல்லா சூடு ஏறிடுச்சு கடாய், அதனால் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா நல்லா கடுகு வெடிக்கும். வெடிக்க ஆரம்பித்தோன்னே நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாய் சூடாக இருக்கும்போதே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், அதையும் வெறுமை போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா ஹீட்டாக இருக்கிறதுனால உடனே ஒரு நிமிஷம் கூட ஆகாது, உடனே செவந்துடும் வெந்தயம். இப்போ அதையும் கடுகையும் வெந்தயம் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ கடாயில் ஒரு குழிக்கரண்டியும் 1 டேபிள் ஸ்பூனும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றி இந்த தொக்கு பண்ணிங்கன்னா தான் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு ரொம்ப நாள் கெடாமையும் இருக்கும். இப்போ நம்ம உரித்து வச்சுருக்கிற பூண்டை நல்லா ஆட் பண்ணிவிட்டு பூண்டோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கேஸை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ரோஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு வேணுங்கிற எல்லா மசாலாவும் சேர்த்துடலாம். உப்பு, மஞ்சப்பொடி ப்ளஸ் கார மிளகா பொடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்கும். இது எல்லாம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். நல்ல பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தொக்கு நீங்கள் தயிர் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதால் 2 கப்பு எனக்கு ஆனியன் வந்தது, அந்த 3 பெரிய வெங்காயமே. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 கப்பு வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இன்னும் இது ஃபுல்லாக சுருங்கி நல்லா வதங்கி வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ இன்னும் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும் வெங்காயம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம கடுகு வெந்தயம் பொரித்து வச்சது நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் வெங்காயம் ஃபுல்லாக சுருங்கி எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். ஒரு மாதிரி தொக்கு பதத்தில் வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும், மேலே எண்ணெய் மிதந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்க கடுகு வெந்தயம் பொடி ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிடணும். நான் இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனையும் சேர்த்து ஆட் பண்ணியாச்சு. இந்த கடுகு வெந்தயம் வாசனை சூப்பராக இருக்குது. இப்போ கடைசியாக நம்ம ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிடலாம். ரொம்ப திக்காக கரைச்சி ஊற்றணும், ஏன்னா ரொம்ப நேரம் கொதிக்க விடாமல் சீக்கிரமே வற்றிடும். அப்போ தான்
இப்போ சட்னிக்கெலாம் புளி போட்டு அரைப்போம்ல, அதுக்கு பதிலாக புளி தண்ணி ஊற்றிருக்கோம், அவ்வளோதான். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயப்பொடி. கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயப்பொடியை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப கருகி போச்சுன்னா டேஸ்ட்டு மாறி போயிடும். இப்போ நம்ம தொக்கில் இந்த தாளிப்பை சேர்த்துட்டோம்னா நம்மளோட வெங்காய தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நீங்கள் அப்படியே சாதத்தில் போட்டும் சாப்பிட்டீங்கனாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இருக்கிற திங்ஸை வச்சு இன்னும் என்னென்ன டிஷ்ஷெல்லாம் ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிற ரெசிபீஸ் இனிமேல் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஆனியன் தொக்கு.